அனைவருக்கும் வணக்கம். ஹாரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் ஏறக்குறைய ஒரு 3வது பகுதியாக செய்கிறேன். உரிமை கட்சியை வந்து நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன். வந்து நேர்மையாக அவங்களுடைய 1.5 மில்லியன் வந்து டொனேஷன் கலெக்ஷனோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் டிரான்ஸ்பரண்டாக வந்து காமிக்க சொல்கிறேன். ஏன்னா ரீசன்ட்லி அவங்க செஞ்ச சில ஆக்ஷன், அதிரடியான ஆக்ஷன்லாம் நிறைய இல்லாஜிக்கலாக இருந்தனால எனக்கு இந்த கட்சி மேலே ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. அதையும் தாண்டி நான் வந்து அடுத்தது என்ன ஐடியாவில் இருக்குன்னா, மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு நல்ல தலைவர்கள் ஃபில்டர் பண்ணி நல்ல அரசாங்கத்தை உருவாக்கணும், ஏமாத்து காரணங்கள்லாம் வந்து செயலிழக்க வைக்கணும் தான் என்னுடைய அடுத்த கட்ட இலக்கு. ஓகே, அப்படி இருக்கப்ப எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மக்கள்கிட்ட வந்து விளக்கப்படுத்துறதுக்கு, கட்டவணங்களை வந்து செயலிழக்க வைக்கிறதுக்கு நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவேன். ஓகே, இப்போ உரிமை கட்சி மேலே ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காக இந்த கட்சி உருவாக்கப்படுது அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்ததுனால அதுக்கான விளக்கம்லாம் இதுக்கு முன்னே உள்ள வீடியோஸில் கொடுத்துட்டேன், எந்த அடிப்படையில் நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நம்ம ரெண்டு தரப்பினருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு நான் சந்தேகப்படுறேன், எனக்கும் ஒரு தெளிவு வேணும், மக்களுக்கும் தெளிவு வேணும், அடுத்தது இந்த கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு வேணும். அப்படி கண்டி இவங்க வந்து எந்த மாதிரி ஏமாத்து நோக்கம் இல்லைன்னா, நான் ஒரு சோதிக்கிறதுக்காக ஒரு விஷயம் கேட்குறேன். அதாவது இந்த 1.5 மில்லியன் டொனேஷன் கலெக்ஷனை வந்து டிரான்ஸ்பரண்டாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி கணக்கு வழக்கு காமிச்சிருங்க. இதில் எந்த விதமான இல்லீகல் ஃபன்னோ இல்லை பொலிட்டிக்கல் ஃபன்னோ உள்ளுக்கு நுழையாமல் முழுக்க மக்களுடைய டொனேஷன் காசில் தான் இந்த 1.5 மில்லியன் கட்டணீங்க. ஓகே, அவ்வளோதான் வந்துச்சு, ரொம்ப அதிகமாகலாம் வரலை. ஓகே, அதாவது காசும் திருடப்படலை. இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சியில் இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஓகே, அப்படி கண்டி இதை அவங்க காமிக்கிறப்போ அக்கௌண்ட்ஸ்லாம் பக்காவாக இருந்தால் நான் வெளியில் வந்து சொல்கிறது, இது அக்கௌண்ட்ஸ் பக்காவாக இருக்குது சொல்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, ஏன்னா நான் யாரையும் வந்து தாக்கி பேசணும், அவங்கள வந்து கீழே சாய்க்கணும்னு நான் செயல்படலை. என்னுடைய நோக்கம் வந்து ரொம்ப தெளிவானது, ரொம்ப நியாயமானது. நான் மக்கள்லாம் ஏமாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இந்த நாட்டுக்கு வந்து எல்லா மக்களும் வந்து நியாயமாக நடத்தப்படணும், ஊழல்லாம் இல்லாமல், ஓகே, எல்லா மக்களும் சமமாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன். ஓகே, அப்போ வந்து நான் என்ன மாதிரியான வழிமுறையை பயன்படுத்துகிறேன்னா, நல்ல தலைவர்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து கணக்கு வழக்கெல்லாம் காமிச்சு ஒரு நேர்மையை முன்னிறுத்தி, ஓகே, இது செயல்பட்டால் அது சாத்தியம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அப்போது இந்த கட்டவனுங்க மாதிரி நடிக்கிறவனுங்கெல்லாம் வந்து செக் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கப்போ செக் பண்ணிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, அப்போ மக்களுக்கு வந்து இப்போ லெட்ஸ் இந்த கட்சி வந்து கணக்கு வழக்கு காமிக்காமல் ஓடிக்கிட்டு இருந்தால் நான் மக்கள்கிட்ட ஈஸியாக சொல்லலாம், இவன்கிட்ட நேர்மைன்னு ஒன்று இருந்தால் இவனுக்கு தான் கணக்கு வழக்கை காமிச்சிருப்பானுங்களா, காமிக்காமல் ஓடுறாங்க, அப்போ தூக்கி போடுங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களா போய் ஏமாந்துக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய தவறு. ஓகே, என்னுடைய கடமையை நான் செய்ய முயற்சி பண்ணுறேன். ஓகே, அப்போ உரிமை கட்சிக்கும் இது வந்து அவங்க வந்து உண்மையாக நல்லவங்களா இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு புரியும், இவன் நல்ல நோக்கத்தில் தான் செயல்படுறான், நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு தானே நம்ம நேர்மையை காமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, நல்லவங்களா இருந்தால் அப்படி தான் யோசிப்பாங்க. அதே வந்து திருட்டு வேலை பண்ணியிருந்தா பத்தியா நம்மளை வந்து லாக் பண்ணுறாவன், ஓகே, அப்போ அவனை பற்றி தப்பாக பேச வேண்டியதான், நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்மகிட்ட நேர்மை இல்லை, நம்ம ஒரு திருடன், அப்போ வந்து கோரிங் பண்ண வேண்டியதானே, கோரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கொடுக்க போகிற ரியாக்ஷனை வச்சு தான் மக்களுக்கு வந்து அவங்க ஜட்ஜ் பண்ண முடியும். அடிடாஸ் போயிட்டு கணக்கு வழக்கு கேட்குறேன், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் அந்த வாய்ப்பை, அந்த சிச்சுவேஷனை ஏற்படுத்த தான் முயற்சி பண்ணுறேன், மற்றபடி எனக்கு எந்த கட்ட நோக்கமும் இல்லை. ஓகே, ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க குரூப்பில் வந்து இந்த சதீஷ்ன்ற வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெம்பரில் அந்த தமிழர் குரலையும் சரி, இந்த உரிமை கட்சியிலையும் சரி. ஓகே, அவன் இந்த விஷயத்தில் சில ரெஸ்பாண்ட் பண்ணுறான், ஆனால் வந்து பொய் பேசுகிறான். ஓகே, நியாயமாக பேச மாட்டான், தடிக்கா பையன் மாதிரி நடந்துக்கிறான், ப்ரொஃபஷனலாக பேச மாட்டான். ஓகே, ஏதாவது கேள்வி கேட்டோமா பைத்தியம்னு சொல்கிறான், முட்டாள்னு சொல்கிறான். ஓகே, பொய்லாம் பேசுகிறான். நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு வாய்ப்பு டைம்லாம் கொடுத்தேன், நீ வந்து அந்த லிங்க் அக்கௌண்ட் காமிச்சிங்கன்னு சொன்னேன், அந்த லிங்கை கொடுறா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்களாடா அப்படிலாம் கேள்வி கேட்குறான், பதில் சொல்லாமல் பேசாமல் உட்காந்துருந்தான். ஓகே, அப்போ நான் வந்து வெளியில் டைம் கூட கொடுத்தேன், ஒரு நாள் டைம் கொடுத்தேன், அதெல்லாம் அவன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாதனால நான் வெளியில் வந்து 2வது வீடியோ செஞ்சேன் இதுக்கு முன்னே. அப்போ அதையும் ஒத்துக்க மாட்டான், நான் மெசேஜும் அனுப்பலாம் போய் பேசுகிறான். ஓகே, அப்புறம் பின் பண்ணியிருக்குது எங்களோட தமிழர் குரல்
பேஜில் ஃபேஸ்புக் பேஜில் நீயே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சி நானே போயிட்டலாம். கடைசியாக லிங்கை கொடுறானா கொடுக்கவே மாட்டான். அப்போ நானே தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு பேஜை கண்டுபிடிச்சி போய் பார்த்துட்டேன். ஓகே, அக்கௌண்ட்ஸை போய் பார்த்தா அக்கௌண்ட்ஸில் பெரிய ஓட்டை, அக்கௌண்ட்ஸில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இல்லை. அவங்களாம் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க, நம்மளை நம்ப சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோதான் வந்துச்சுன்னு சொல்கிறான். அவங்களாம் டேபிள் போட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதான் அன்றைக்கே சொன்னதை அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தானுங்க. ஒரு கை தேர்ந்த ஒரு ஆடிட்டரை வச்சு ஆடிட் பண்ணுவேன், ஒரு லைசன்ஸ் ஆடிட்டரை வச்சு ஆடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னா அந்த ஆடிட்டரை நம்ம நம்பணும். ஓகே, இப்போ நான் அந்த வீடியோவில் லைஃபாக கூட்டிகிட்டு போகிறேன். தமிழர் குரல் ஃபேஸ்புக் வச்சு நம்ம எல்லாரும் அந்த அக்கௌண்ட்ஸை பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சதீஷை வச்சுட்டு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாது. நான் அடுத்தது யாரை கூப்பிட்றேன்னா டாக்டோன்றன ப்ரொஃபஸர் ராமசாமியே நான் கூப்பிட்றேன் நேராக. ஏன்னா இது நேர்படியாக உங்களுக்கு சம்மந்தப்பட்டது. 1.5 மில்லியன் டொனேஷன் கலெக்ஷன் முழுக்க ப்ரொஃபஸர் ராமசாமிக்காக செய்யப்பட்ட ஒரு டொனேஷன் கலெக்ஷன். ஓகே, அப்புறம் கேள்வி கேட்குறப்ப அந்த கட்சிக்கு ஒரு நேர்மன்னு இருந்தால் சப்போஸ் அவங்க நேர்மையாக கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து உனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் தானே காமிக்கிறோன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சதீஷ் பண்ணுறத பார்த்தா ஒன்று கூட தான் டவுட் வருது. அவன் பைத்தியம், முட்டாளு, பின் பண்ணியிருக்கோம், போய் பாடுறா அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்க மாட்டேங்குது. ஓகே, அப்போனால நம்ம திரும்பவும் நான் இப்போ என்ன பண்ணுறேன், 3வது வீடியோவில் நம்ம ப்ரொஃபஸர் ராமசாமி கிட்ட வரேன். இப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா சதீஷ் வந்து ப்ரொஃபஷனலாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தானா, நியாயமாக ஹேண்டில் பண்ணியிருந்தானா பிரச்சனை வரும். தடிக்கா பையன் லெவலுக்கு நடந்துக்கிறான். ஓகே, மீம்ஸ் போடுறான், என்னைய வந்து இந்த சீமானோட இது கூட சொல்கிறான், நீ பைத்தியம்லாம் அந்த ஒரு நீ உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ எதை வேணாலும் பேசலாம், அதெல்லாம் பண்ணி ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன கேட்டேன், கணக்கு வழக்கு கேட்டேன். அதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல, எந்த விதமான நேர்மையும் காட்டலை. கூட டவுட்டை ஏற்படுத்துகிறான். கேட்டால் உரிமைன்னு பேர் வச்சிருக்கீங்க, இதுதான் உரிமையை காக்கிற லட்சணமா? ஒருத்தன் வந்து கணக்கு வழக்கு கேட்டானா அவனை போயிட்டு ட்ரோல் பண்ணுறது, அவனை பைத்தியம்னு சொல்லி கதை கட்டுறது, இதுதான் வந்து உங்களோட உரிமையை காக்கிற லட்சணமா? ஓகே, அதனால அந்த சதீஷை வச்சுட்டு ஹேண்டில் பண்ண முடியல. அவன் தடிக்கா பையனாக இருக்கிறான். அவனை அங்கிட்டு ஒதுக்கி விட்டுட்டு ப்ரொஃபஸர் ராமசாமி இன்ட்ரோ கொடுங்க. ஓகே, ஏன்னா சூடு சொரணுன்னு ஒன்று இருக்கணும். ஒருத்தன் இவ்வளோ பச்சையாக ஒரு கேள்வி கேட்குறேன், அக்கௌண்ட்ஸை காமிங்கன்னு. அப்போ வந்து காமிக்கணுமா இல்லையா? சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தால் இல்லை தெரியாத மாதிரி இருந்தால் எனக்கு கேட்கலையா? சதீஷ் சொல்லியிருக்க மாட்டான். சதீஷ் வந்து என்னோட இதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறானே, ப்ரொஃபஸர் ராமசாமி கிட்ட டேவிட் மார்ஷல்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். அடிடாஸ் அங்கே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கான், நம்ம கட்சியை பற்றி தான் என்னமோ சந்தேகம்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். கண்டிப்பாக சொல்லியிருப்பானே. டேய் சதீஷே போய் சொல்லு, ப்ரொஃபஸர் ராமசாமியை நேரடியாக கணக்கு காமிக்க சொல்லி அவரை நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அவருக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லு, வீடியோ செஞ்சோ பேச சொல்லு, பதில் சொல்ல சொல்லு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி கணக்கு வழக்கு காமிங்க. நான் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணல, நான் உங்களை வந்து டிஃபைம் பண்ணல, எதுவும் செய்யலை. நான் வந்து சந்தேகம் வந்துருச்சு உங்கள் மேலே, கணக்கு வழக்கு காமிங்க, மக்கள் எல்லாரும் பார்க்கணும். ஓகே, நானும் பார்க்கணும். நேர்மை இருந்துச்சுன்னா நேராக என்னது பொய் இல்லைனா கணக்கில் நானே சொல்கிறேன், உங்கள் கணக்கில் பொய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பொய் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மேலே ரிப்போர்ட் போட்டு போலீஸ் ரிப்போர்ட்டு போடுவேன். ஆடிட்டர்லேருந்து அந்த லைசன்ஸ் ஆடிட்டர்ன்றீங்களா, அதுலேருந்து அந்த 2 பேர் உங்கள் என்ஜிஓ காய்ங்கன்னு நினைக்கிற சைன் வச்சுருக்காங்க, ஒரு டேபிள்லாம் போட்டு இவ்வளோதான் வந்துச்சு இவ்வளோ வந்துச்சு எல்லாரும் மாட்டணுங்க. ஓகே, அப்படி கண்டி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸை காமிக்காமல் நான் மக்கள்கிட்ட சொல்லிடுவேன். இவனுங்க வந்து பார்த்தீங்களா ஒரு சிம்பிள் லாஜிக்கலாம். அதெல்லாம் ஒரு நேர்மை உள்ளோன்னா நீ கணக்கு வழக்கு காமிச்சிருக்கான். அப்படி பச்சையாக கேட்குறான் ஒருத்தன், டேய் நீங்கள் ஏமாத்துக்கார மாதிரி தெரியுதுடா, கதெல்லாம் இல்லாஜிக்கலாக இருக்குது, அக்கௌண்ட்ஸை காமிங்கடான்னு சொல்கிறப்போ ஒருத்தன் சேலஞ்ச் பண்ணுறப்ப அவன் பொய்யே செய்யலைன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இப்போ? ஓகே, இப்போ நான் லைஃபாக காமிக்கிறேன். ஓகே, நம்ம கொஞ்சம் லைஃபாகவும் பார்ப்போம் நம்ம அவனுங்க என்ன தான் அக்கௌண்ட்ஸை காமிக்கிறான்னு சொல்லிட்டு. ஓகே, மலேசியன் தமிழர் குரல். ஓகே, அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ். ஓகே, நான் சொன்னதுனால நினைக்கிறேன் பின் பண்ணியிருக்கிறானுங்க. ஓகே, முதல்ல நிற்கிது இது முந்திலேருந்து பின் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல, ஆனால் மின்னுக்கு நிற்கிதுலா அப்படி தான் சொல்லியிருந்தான். பின் பண்ணிட்டோம், அதில் போய் பார்த்துக்கணும். ஓகே ஃபைன். இப்போ நான் என்னுடைய வேலை என்ன, நான் ஒரு நடுவராக இருந்து மக்கள் ஏமாற்றப்படக்கூடாது, அக்கௌண்ட்ஸை காமிச்சிட்டேன்னு சொல்கிறானுங்க, நானும் வந்து பார்க்குறேன். ஓகே, நான் வந்து நியூட்ரலாக வந்து பார்க்குறேன். நியாயமாக இருந்தால்
நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்கள் கணக்கு பக்காவாக இருந்தால் நான் பக்காவாக இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ உங்களுக்கு லைஃபாக எல்லாருக்கும் காமிக்கிறேன். அவனுங்க என்ன பண்ணிருக்காங்களா, அவங்களே என்னமோ டைப் பண்ணி, ஓகே, சும்மா ஒரு டீட்டெயிலாக ஏதோ டைப் பண்ணி போட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக படம் பிடிச்சி போட்டிருக்கிறானுங்க. அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்குது போல். ஓகே, இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கானுங்கன்னா, என்னமோ எழுதி போட்டிருக்கிறானுங்க. இதுலேயும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. யார் என்னாரு என்னமோ ஒரு டாக்குமெண்ட்லாம் ஏதோ இது சம்மந்தமாக இருக்கும் போல். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏதோ நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது ஏதோ ரிசீட் அனுப்புன ரிசீட் பேமெண்ட் பண்ணானுங்களா என்னன்னு தெரியலையே. போயிட்டு திருப்பி ஜக்கி நாய் கட்டின ரிசீட் போல். ஓகே, இதுதான் அவனுங்களோட மெயின். இது ஜூம் பண்ண முடியுமா பார்க்குறேன். சின்னதாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா கைங்க வந்து இவங்களே ஒரு டேபிள் செஞ்சு போட்டிருக்காங்க. அதை நம்ம நம்பணும். இது வந்து அன்ஃபேர் இல்லை. நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே நம்பிடணும். இவ்வளோ தான் வந்துச்சு, இத்தனாம் தேதி இவ்வளோ இருக்குது, அடுத்தது இத்தனாம் தேதி இவ்வளோ பேர், எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு இவங்க ஒரு கணக்கை போட்டிருக்காங்க. இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் இதை நம்பிதான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. தத்துவம் இது ப்ரொஃபஸர் ராமசாமி நம்ம நியாயமாக பேசுவோம். இப்போ நான் மில்லியன் கணக்கில் ஒரு டொனேஷன் வாங்கிட்டு நான் ஒரு டேபிள் போட்டு இதுதான் வந்துச்சு, இப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொன்னேன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்ப சொல்ல முடியுமா? இது நியாயமா? ஓகே, இதில் 2 பேர் சைன் வச்சிருக்கிறாங்க. கோபிநாத்ன்றவங்களும் கோகிலன். ஓகே, இவங்க 2 பேரும் சைன் வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இது நான் பொய்ன்னு சொல்லலை. ஓகேவா? இது உண்மையா அப்படின்னு நான் கேள்விதான் கேட்கிறேன். ஓகே, இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓகே ஒரு ஆதாரம் வேணும். ஆதாரம் என்னது? பேங்க் ஸ்டேட்மெண்ட். சிம்பிள். அதை போட்டிருக்கலாமே, அது போடல. ஓகே, இதை தான் போட்டிருக்கீங்க. ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, இவ்வளவுதான் வந்துச்சுன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? கூட வந்திருக்கலாம். ஓகே, என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏன்னா நீங்க எவிடன்ஸ் காமிக்கல. நீங்க சும்மா ஒரு டேபிள் செஞ்சுட்டு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஓகே, அடுத்தது வேற வேற டாக்குமெண்ட் வந்து இந்த உங்களோட இந்த லைசன்ஸ் ஆடிட்டர்னு சொல்றீங்களே, அவனோட டீட்டெயிலா இந்த முகமது இருக்கிறான டிஜேசன். ஓகே, இந்த 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 இவன் தான் வந்து உங்களோட லைசன்ஸ் ஆடிட்டர்னு சொல்லி அவன் வந்து இதை வெரிஃபை பண்ண மாதிரி நீங்க காமிச்சிக்கிறீங்க. ஓகே, இப்போ ஓகே நான் வந்து இவ்வளோதான் போனாலும் அடுத்தடுத்த பேச்சு போனேன். இதுதான் இந்த 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 ஆடிட்டர் தான் அவனோட டாக்குமெண்ட் தான் இருக்கும். எந்த எவிடன்ஸும் இல்லை. எவிடன்ஸ் மீன்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நம்ம டைரக்டா கதைக்கு பாயிண்ட்டுக்கு வருவோம். எவ்வளோ வந்துச்சு, யாருக்கிட்டேருந்து வந்துச்சு. ஓகே, இப்போ நார்மலி வந்து நம்ம வந்துட்டு எவ்வளோ வந்துச்சு, அதுலேருந்து திருடப்பட்டிருக்கா, அது ஒரு காமனாக பார்க்குற விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறப்போ நான் எவ்வளோக்கு அளவுக்கு டீட்டெயிலாக போகிறேன்னா, இதில் பொலிட்டிக்கல் ஃபண்ட் உள்ளுக்கு வந்திருக்கா. அதோட லாஜிக் என்னன்னா, பெரிய அமௌண்ட்டாக நுழைஞ்சிருக்கும். ஆளுங்கிட்டேருந்து அந்த மொத்தம் 1.5 மில்லியனும் ஆளுங்கிட்டேருந்து மட்டும் வந்திருக்காது, ஆளுகிட்டேருந்து டொனேஷன் வந்திருக்கும். உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபண்டும் வந்திருக்கா வாய்ப்பு இருக்கு. நான் படுற சந்தேக அடிப்படையில், இது சந்தேகப்படுறது வந்து நீங்க அதை அந்த சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்திட்டீங்க. உன்னோடு என்னோட கடமையை நான் செய்யறேன், கட்டவனை செயல் இழக்க வைக்கணும். இல்லைன்னா நாங்க வேலை செய்ய முடியாது. மக்களை காப்பாற்ற வர கிட்ட நீங்க அங்க ஒரு சீனை போட்டிருப்பேன், மக்களை வந்து கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அதாவது அவனுங்க நல்லது சொல்றானுங்க, அப்ப நம்ம வந்துட்டு நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்போ வந்து சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் கட்டவனை நிறுத்திடணும். ஓகே, அதுதான் நான் செய்யறேன். இது வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயம், நியாயமான விஷயம். ஓகே, அப்படி நீங்க திருட்டு பண்ணலாம் காமிச்சிட்டு போயிட்டு இருங்க. இது வந்து எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. இது ஜஸ்ட் பிளெயின்லி ஒரு சந்தேகம். சான்ஸ் கிடைச்சா அவங்கள நிறுத்தி விட்டுறலாம். ஏன்னா பொய்காரன் தேவையில்லையே. உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பொய்காரன் தேவையா அந்த நாட்டுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு? ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இப்போ
பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் அங்கே இல்லை, உங்கள் அக்கௌண்ட்ஸில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்போது ஐசி மெயின் இல்லைங்க கொஞ்ச நேரம், இன்னொரு முக்கியமான டீட்டெயில் இருக்குது. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நான் உங்கள் பேஜுக்கு ரெண்டாவது வரேன். இந்த பிக்சரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த போஸ்ட்க்கு போவோம். ஓகே, இங்கே ஒரு முக்கியமான கட்டம் இருக்குது. ஏன்னா இந்த சதீஷ் என்ன பண்ணுறான், நான் நேற்று சேலஞ்ச் பண்ணிட்டேன், இந்த பெருசாக பேச்சுட்டு அக்கௌண்ட்ஸை காமிச்சிட்டோம்லாம், பின் பண்ணியிருக்கோம்லாம், போய் பார்த்துக்கோ முட்டாளு பைத்தியம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லலை. வந்து பார்த்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டே காணும். அதாவது நீங்கள் எவிடன்ஸ் காமிக்கல, நீங்கள் பிளெயின்லி ஒரு டேபிள்லாம் போட்டு இவ்வளோதான் வந்துச்சுன்னு ஒரு கணக்கை போட்டு, ஓ நாங்கள் இவ்வளோதான் வந்துச்சு நம்பி நாங்களா நம்பணும்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களோட ஆடிட்டரை நாங்கள் நம்பணும்னு எதிர்பார்க்குறீங்க. இங்கே ஊழல் பண்ணவன் கார்டில் போயிட்டு இந்த நாடு மலேசியா போலி தெரியுமா? இந்த மலேசியா போலியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பெரிய பெரிய பில்லியன் கணக்கில் காசு திருடணும் ஊழல் சந்தேகத்தில் போறானுங்க, கோர்ட்டுக்கு பேபாஸ்னு வரானுங்க. அப்போ கோர்ட்டோட தீர்ப்பு மேலேயே எங்களுக்கு சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் காட்டுறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லையே. இவ்வளோ ஊழல் பண்ணானுங்க, காசெல்லாம் காணாமல் போச்சு, எல்லாரும் பேபாஸ் ஆகிட்டே இருக்கானுங்க, எல்லாரும் ஏமாத்துறானுங்க போல கேஸ்ன்னு சந்தேகப்படுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ இந்த ஆடிட்டரை நாங்கள் ஏன் நம்பணும்ப்பா? இவன் யாரு? ஜட்ஜுங்களே நம்புறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்குது, நம்பிக்கை குறைவாக இருக்குது. இந்த ஆடிட்டரை நாங்கள் எதுக்கு நம்பணும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல்? அதே எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா எதுக்கு ஆடிட்டரை பார்க்கணும்? நாங்களே பார்த்துக்குறோம். ஓகே, இதுதான் முக்கியமான கட்டம். நீங்கள் எந்த வகையிலும் மறுக்கல ஸ்டேட்மெண்ட் காமிக்கிறதுக்கு. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஃபுல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறதுக்கு 10ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி நவம்பர்லேருந்து 10ஆம் தேதி ஏறக்குறை இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் அந்த டொனேஷனை கேட்டுட்டு ஒரு 17ஆம் தேதி போல் நீங்கள் காசு கட்டியிருக்கீங்க போல. அந்த வருஷம் நவம்பர் 2023 நீங்கள் நான் காசு கட்டினீங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, இதில் என்ன போட்டிருக்குன்னா 1410 பேஜஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் எனக்கு ஏற்றுக்க முடியாது என்னன்னா, அதை பார்க்கறதுக்கு உங்களோட தமிழர் குரல் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்கிறீங்க. இதை இந்த நஹூர் பாயின்னு ஒருத்தர் இருந்தான், அக்கௌண்ட்ஸை கேட்கறப்பெல்லாம் என் ஆஃபீஸுக்கு வான்னுவான். ஃபைலெல்லாம் வச்சுருக்கோம், பக்காவாக வச்சுருக்கோம், கணக்கெல்லாம் பக்காவாக இருக்குது, ஆனால் ஆஃபீஸுக்கு வரணுன்னு. ஓகே, இதில் ஒரு சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸி. 1400 பேஜுக்கு கூட உள்ளதுன்னா இவ்வளோ திக்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸில் பார்க்கணும், பிரிண்ட் பண்ணணும், உங்களுக்கும் கஷ்டம். ஓகே, இங்கேருந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்லாம் நான் சிரம்பானில் இருக்கேன். இப்போ நான் என்னை பினாய்க்கு வர சொல்கிறீங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கறதுக்கு நான் இப்போ பினாய்க்கு வரணும். ஓகே, அப்போ இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அப்போ உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பேரை ஹேண்டில் பண்ணுவீங்க? எத்தனை காப்பீஸ் வச்சுருப்பீங்க? அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எத்தனை காப்பி வச்சுருப்பீங்க? 10 பேர் வந்தாங்கன்னா எத்தனை பேர்? மலேசியாவில் உள்ள எல்லா மக்களும் உங்கள் ஆஃபீஸுக்கு ஒன்று வந்தால் உங்களுக்கும் கஷ்டம். பிரிண்ட் பண்ணி ஒன்று இவ்வளோ பெருசுக்கு வைக்கணும். எத்தனை காப்பீஸ், எத்தனை பேரை ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லிக்கணும். தலைவலி தானே, உங்களுக்கும் பெரிய தலைவலி, எங்களுக்கும் தலைவலி, எல்லாருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனு? சாஃப்ட் காப்பி ஒரு கிளிக் பண்ணமா அது ஓப்பன் ஆகும், யாரு வேணாலும் தட்டி எங்கே இருந்து உலகம் முழுக்க எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். ஏன் அதை செய்யலை? நீங்கள் இவ்வளோத்தையும் செஞ்ச நீங்கள் ஏன் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணலை? ஆளுங்க ஐடி நாலேஜ் இல்லாதவங்கள்ட்ட குழப்பிடுவீங்க. பாருங்க, படம் பிடிச்சி போடுறோம், 1400 படமாக பிடிச்சி போட முடியும் அப்படின்னு கேட்டு குழப்பிடுவீங்க ஐடி தெரியாதவனை. உங்களை யார் 1400 படத்தை பிடிக்க சொன்னா? பிடிஎஃப் ஃபைலில் கூகுள் டிரைவ்ல என்னாச்சும் அப்லோட் பண்ணிட்டு நான்லாம் ஷேர் பண்ணுவேன். நான் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் காமிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்னோட அக்கௌண்ட்ஸ்லாம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அதெல்லாம் பார்த்து பழகி இருக்கணும். அடிடாஸ் பார் எவ்வளோ ஒரு சின்ன குரூப்பாக இருந்தாலும் அவன் பாரு எவ்வளோ நேர்மையாக இருக்கிறான், கணக்கு வழக்கெல்லாம் பாரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதை பார்த்து பழகி செஞ்சுருக்கலாமே. அப்படி உங்களுக்கு என்னாவது தெரியலண்ணா, அந்த அளவுக்கு உங்களோட தமிழர் குரல்லையும் சரி உங்களோட உரிமை கட்சியிலையும் ஐடி நாலேஜே இல்லை, உங்களுக்கு தெரியலன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி அப்லோட் பண்ணி எப்படி போஸ்ட் போடுறதுன்னு என்னை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஒரு கூகுள் டிரைவ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கூகுள் டிரைவ் போட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலை இங்கே லிங்கை ஷேர் பண்ணால் அது வந்துடும். ஓகே, இவ்வளோத்தையும் நீங்கள் ஆக்சுவலி டாக்குமெண்டாக ஃபைல் பண்ணிருக்கோம், ப்ரொஃபஷனலாக நடந்துருக்கோம். படம் பிடிச்சி இதை
என்னமோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க, ஒன்னொன்னா தட்டி 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 பார்க்கணும். நான்லாம் போட்டேன்னா PDF ஃபைலில் இருக்கும், டாக்குமெண்டாக ஓப்பன் ஆகும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகணும், அப்படியே டாக்குமெண்டாக. இப்போ கோர்ட்லலாம் கேஸுக்கு டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுவோம், கோர்ட்டில் எப்படியா கொடுப்பீங்க? பணம் பிடிச்சி ஜட்ஜுக்கிட்ட கொடுப்பீங்களா எவிடன்ஸை? எல்லாமே டாக்குமெண்டாக தான் கொடுப்பீங்க ஒரு ஃபைலில். அந்த மாதிரி PDF ஃபைலில் செஞ்சு நீங்கள் போட்டிருக்கணும். கடைசியாக எவிடன்ஸ்ன்னு சொல்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கணும். எங்கே போச்சு? இந்த மாதிரி அம்புலி மாமா கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொல்றதை செய்யறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு 100 பேர் வராங்க ஒரு நாளைக்கு பார்க்கறதுக்கு. உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ தலைவலியாக இருக்கும். எத்தனை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி வச்சுப்பீங்க? அதுக்குன்னு சாஃப்ட் காப்பியாக அப்லோட் பண்ணுங்க. ஓகே, பார்த்தா இப்போ வந்து கதை எங்கே தெரியுங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு இது டேபிள் போட்டுட்டீங்க, இத்தனை டேட்டு இத்தனை டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு. அப்போ நாங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் நான்லாம் பார்ப்பேன், டீட்டெயிலாக பார்ப்பேன். ஏன்னா என்னோட ஃபோக்கஸ் வந்து இதில் வந்து என்னது பொலிட்டிக்கல் ஃபண்டு இல்லை இல்லீகல் ஃபண்டு பெருசாக என்னது நுழையுதா, டிரான்சாக்ஷன் டீட்டெயிலாக போவேன் நான். ஓகே, நார்மலி நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ஸ்லாம் காமிக்கிறப்ப அந்த வெளியான காசுக்கு பதில் சொல்லுவேன். இவ்வளோ வந்துச்சு, இதற்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கெல்லாம் வெளியான காசெல்லாம் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். ஸோ அதுக்கான பதில் சொல்லுவேன். இந்த காசை நான் எதுக்கு பார்த்தேன் அப்படின்னு நான் பதில் சொல்லுவேன். இதுதான் வந்து நான் காமனாக அக்கௌண்ட்ஸ் காமிக்கிற மெத்தட்லாம். ஓகே, ஆனால் அது வந்து இவ்வளோதான் வந்துச்சு, அவன் திருடல, பாய்க்கிற காசும் அவனோட பேசிக்காக என்ன டொனேஷன் கேட்குறப்ப என்னத்த கேட்டானோ அதுக்கு தான் பாய்க்கிறான், சொத்து வாங்குறதுக்கு இதெல்லாம் பாய்க்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் அதோட லாஜிக் அதில். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த 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 அதிரடி சம்பவங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுனால இது என்னமோ அணுவார் கட்சி ஒன்றுங்களாம் சேர்ந்து பெருசாக பக்காவாக என்னது பெரிய ட்ராமா நடத்திக்கிட்டு இருக்காங்க மாதிரி தெரியுது. அப்போ டீட்டெயிலாக போனோம், யார் டிரான்சாக்ஷன் வரைக்கும் உள்ளுக்கு வர காசு எந்த பேட்டர்னில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்களே ஒரு ராஃப்லி ஒரு லாக் பண்ணிட்டீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க முடியும். பாரு, ஒன்றும் பெரிய சிக்கல், பொய் சொல்லியிருந்தா சிக்கல்ல, உண்மையை பேசுங்க ஒரு சிக்கல் இல்லை உங்களுக்கு. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டால் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏறக்குறைய ஒரு 2 கணக்கு மிஸ் ஆகிருந்தால் பிரச்சனை இல்லைலா. லட்ஸே ஒரு டிரான்சாக்ஷன் போட்டிருக்கீங்க, இப்போ லட்ஸே அந்த 3ஆம் தேதி 5241 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் 6000 வந்தால் கூட அதெல்லாம் நான் அப்படிலாம் போக மாட்டேன், அந்த அளவுக்கு பிக்காளித்தனமாக இருக்க மாட்டேன். பேசிக்லி மக்கள்கிட்டேருந்து ஒரு லாஜிக்கல் அமௌண்ட்லாம், ஒரு ஆள் டொனேஷன் போட்டால் எவ்வளோ போட வராங்க? 100 வெள்ளி 50 வெள்ளி, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 500 வெள்ளி போடுவாங்க. ஓகே, அப்போ திடீர்னு 1 லட்சம் வெள்ளி, 20,000 வெள்ளி, 50,000 வெள்ளி டக்கு டக்கு டக்குன்னு போடுதுன்னா அப்போனா பார்க்கணும்ல, என்ன அது ஒரு டைப்பாக பூந்துக்கிட்டு இருக்குது காசு, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்க்கணும்ல. அப்போதான் அதுதான் நான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் ஃபண்ட் இல்லைன்னா இல்லீகல் ஃபண்ட். ஓகே, ரொம்ப லாஜிக்கலான ஒரு அப்ரோச்லாம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது அறிவு பயக்கிற விஷயம் அதெல்லாம். அதாவது கோரிங் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்துட்டு பாமர மக்களை ஏமாத்திடலாம். ஓகே, நாங்களாம் பாமர மக்களோட உரிமையை காப்பாற்ற நினைக்கிறோம். ஓகே, எனக்கு வந்து 10 வருஷத்துக்கிட்ட இந்த கவர்மெண்ட் கூட நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாக 8 வருஷமாக இருக்கு. அதுக்கு முன்னே அவனுக்கு என்னை வந்து அட்டாக் பண்ணதுனால தான் நான் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாக மாறினேன். ஸோ இவனுக்குள்ள சண்டை போட்டுட்டு அதிகாரி கூட கவர்மெண்ட் கூட எனக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குது. அனுபவம் இருக்கிறதுனால இவனுக்கு எப்படிலாம் ஏமாற்றுவானுங்க, இந்த சிஸ்டம்குள்ளே எவ்வளோ பொய் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் வேற எங்களில் யோசிக்கிறோம். ஓகே, எங்கள்கிட்ட எந்த விதமான கட்ட எண்ணமும் கிடையாது. நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து உண்மையை தான் காமிக்க நினைக்கிறோம், மக்களை சேஃப் பண்ண தான் நினைக்கிறோம் கட்டவன்ட்டு. ஓகே, இப்போ ப்ரொஃபஸர் ராமசாமி நீங்க வெளியே வந்து பேசுங்க, இது உங்களுக்கு நடந்த டொனேஷன் கலெக்ஷன், இதுக்கு என்னதான் நீங்க பதில் சொல்றீங்க? ஓகே, நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் போடுங்க, உங்களுடைய சிட்டிங் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஓகே, நீங்க ஒரு பதிலை கொடுத்துட்டீங்கன்னா நான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். காமிக்க முடியாத ஹரிதாஸே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படி கூட நீங்க சொல்லலாம், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை, அதுக்கேற்ற மாதிரி நான் மக்கள்கிட்ட சொல்லிக்குவேன். ஓகே, பாருங்க மக்களே, நியாயமா பேசுவோம். அவர் பாருங்க அக்கௌண்ட்ஸை காமிக்க மாட்டாரா? ஏன்னா சட்டத்தில் எனக்கு ஃபோர்ஸ் பண்றதுக்கு உரிமை கிடையாது, ஏன்னா எந்த சட்டமும் சொல்லலையே. என்ஜிஓ வந்து டொனேஷன் கேட்டுட்டா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணி ஆகணும்னு கம்பல்சரி, இல்லை சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லலையே. ஆனால் நாங்களாம் வந்து அரசியல் நான் சொல்றேன்ல ஒரு கிரேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அதெல்லாம் வந்துட்ட பிறகு இந்த சட்டம்லாம் உருவாகும். என்ஜிஓலாம் டொனேஷன் கலெக்ஷன் பண்ணா மக்கள்கிட்ட கணக்கு வழக்கு காமி, அரசாங்கம் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் மக்கள்கிட்ட கணக்கு வழக்கு காமி.
ஓகே, மக்கள் காசை பாய்க்கிறீங்க தானே. மேலே ஒரு மினிஸ்ட்ரி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வெப்சைட்டை திறந்து அவன் கணக்கு வழக்க காமிக்கடா. பூந்த காசை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் வேணாலும் யாரை எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் செக் பண்ணலாம், எந்த என்ஜிஓ வேணாலும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கதறிக்கிட்டு கிடக்கிறதா இருக்குது, காமிச்சு தொலையுங்கடான்னு சொல்லிட்டு. அந்த சதீஷ் மாதிரி ஆளுலாம் நீ பைத்தியம், நீ முட்டாளு, ஒரு டம்மி பீஸ் அக்கௌண்ட் காமிச்சிருக்கீங்க டேபிள்லாம் போட்டுட்டு. வந்து என்கிட்ட கேட்குறான், இதை நீ நம்பலன்னா நீ முட்டாளு தான் சொல்ல முடியும்ன்றான் அவங்களோட அக்கௌண்ட்ஸை. ஏன்னா அவன் என்ன ரீசன் கொடுக்குறான்னா, ஒரு லைசன்ஸ் ஆடிட்டரை வச்சு நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். டேய், நாங்கள் ஜட்ஜிங்களே நம்பாமத்துக்கு வந்து ஓச்சிக்கிட்டு இருக்கிறோம்டா. ஊழல் பணம்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கானே, கோர்ட்லலாம் என்ன நடக்குது, இந்த ஜஸ்டிஸ் சிஸ்டமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டவுட் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து உன்னோட ஆடிட்டரை நாங்கள் நம்பணுமா? கீழே 2 பேர் சைன் வச்சிருக்கிறாங்களே, உங்களோட என்ஜிஓ ஆளுன்னு நினைக்கிறேன். ஒரு டேபிள்லாம் போட்டு இவ்வளோ தான் வந்துச்சு, இவ்வளோ தான் வந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் நம்பணும். உங்கள் என்ஜிஓ ஆளு அந்த ஆடிட்டர்லாம் நான் நம்பிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே இருக்கணுமா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் அங்கே சொல்றீங்களா டிரான்ஸ்பரண்டா, டிரான்ஸ்பரண்ட் வந்து நீங்க ஆஃபீஸில் வந்து பார்த்துக்கன்னு. அப்போ உங்களுக்கு அந்த மனசு இருக்குதானு காமிக்கிறீங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அங்கே காமிப்போன்னு. அங்கே காமிக்கிறவங்களுக்கு தில்லு இருந்துச்சுன்னா ஆன்லைன்லேயே போட்டுருங்கடா. ஏன் வந்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு உங்களுக்கும் தொல்லை எங்களுக்கும் தொல்லை, நீங்கள் எல்லாத்தையும் புரின் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிறீங்க. அப்படி ஒன்றும் ஈஸியாக ஆக்கி விடு. ஆன்லைனில் அங்கே உங்கள் அது ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கீங்களா தமிழர் குரல், அங்கே அப்லோட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கெத்தா சொல்லுடா சதீஷ். வந்து காமெண்ட்ல எழுதுற பைத்தியம் அது இதுன்னு எழுதுறியா, வந்து போடு காமெண்ட். அரிடாஸ் எங்கள் நேர்மையை நாங்கள் காமிச்சிட்டோம், போய் பார்த்துக்கோ அப்படின்னு அந்த லிங்கை ஷேர் பண்ணி விடு. இல்லைனா போய் பாரு, பின் பண்ணி விட்ருக்கோம், உன் பேச்சை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல தமிழுக்குள்ள வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, நான் வந்து ரொம்ப ஜென்டல்மேன்டா, உங்களை வந்து நான் எதிரியாலாம் நான் பார்க்கலடா, நீங்கள் தான்டா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நான் வந்து உங்கள் அக்கௌண்ட்ஸ் பக்காவாக இருந்துச்சுன்னா நான் பக்காவாக இருக்குன்னு சொல்கிற ஆள் தான்டா. நான் வந்து எந்த வகையிலையும் ஒருத்தனை வந்து உள்ளுக்கு கெட்ட எண்ணெய் வச்சுக்கிட்டு இவனை எப்படியாவது என்னாவது பண்ணி பொய் சொல்லி மாட்டி விட்டுருணும் அப்படிலாம் போகிற ஆள் நான் கிடையாதுடா. ஓகே ஓகே, நான் மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் ஓன் பண்ணணும்டா. டே சதீஷ், நீங்கள் இங்கேயே மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்க. நான் இப்போ பார்க்க போனால் அதுக்கு டொனேஷன் தேடி அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணி நான் என்னோட மிஷனுக்கு போகணும்டா. உங்களோட கதையை நான் எவ்வளோடா பேசிக்கிட்டு இருக்கிறது, 3 வீடியோ போட்டேன்டா. ரோஷம் வரலையா ஒன்றும்? நானும் எவ்வளோடா வெயிட் பண்ணுறது? டக்குன்னு வந்து போடு. ப்ரொஃபஸர் ராமசாமி, நீங்கள் ஜென்டல்மேன் தானே, ஒரு வயசான மனுஷன், ப்ரொஃபஸர் வேற, அப்படி மக்கள் உரிமையை காக்கிறேன் அப்படி இப்படின்னு கிளம்பிடுறீங்க வேற. நானும் ஒன்றும் சொல்ல முடியாது, என்கிட்ட ஆதாரம் இல்லை, நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லி காமெண்ட்லாம் எழுதுறாங்க. நான் போடுற வீடியோஸில் நீங்கள் கிரேட் லீடர்னு போடுறாங்க, நான் அழிக்கலையே. ஏன்னா உங்களுக்கு எனக்கு நான் எதிரியாக பார்க்கலையே. உங்களை என்கிட்ட ஆதாரம் இருக்கா நீங்கள் கெட்டவர்னு? இல்லை. அதே நேரத்தில் நான் சந்தேகம் தான் போடுறேன். நீங்கள் உருட்டெல்லாம் பார்த்து நான் சந்தேகம் தான் போடுறேன். அப்போ நான் கேட்குறேன். அப்போ உங்களை வந்து பாராட்டுறாங்க, மக்கள் வந்து பாராட்டுறாங்க, கிரேட் லீடர்லாம் எழுதுறாங்க. நீங்கள் வேர்ஸ்டான லீடரு உரிமை கட்சியை நம்பியும் கூடாதுன்னு எழுதுறாங்க. இவங்களாம் ஏமாத்துக்காரனுங்களும் எழுதுறாங்க. அப்போ உங்களை வந்து இப்போ உயர்ந்து பார்க்குறாங்களே, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து இப்போ வந்து அதை அந்த பேரை காப்பாற்றணுமா இல்லையா? ஒரு நல்ல லீடர், உயர்ந்த லீடரு, அப்படி ஜென்டல்மேன். ஒரு ஜென்டல்மேனுக்கு 1.5 மில்லியன் டொனேஷன் தட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் காமிக்காமல் ஓடிக்கிட்டு இருந்தாருன்னா அது என்ன ஜென்டல்மேன்? அப்போ நீங்கள் தான், உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறேன் இந்த இடத்துல. நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, உங்கள் நேர்மையை காட்டுங்க. ஓகே, நீங்கள் நேர்மையாக இருங்க, நானே உங்களுக்கு சல்யூட் பண்ணுவேன். ஓகேவா? நானே வந்து வீடியோ செஞ்சு உங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் அக்கௌண்ட்ஸை காமிச்சிட்டு அதில் தில்லு முழுந்தால் நானே போய் ரிப்போர்ட் போடுவேன். உங்கள் மேலேயும் போடுவேன், டேவிட் மார்ஷல் மேலேயும் போடுவேன், சதீஷ் மேலேயும் போடுவேன், அங்கே சைன் வச்சிருக்கிறாங்களா அவங்க மேலேயும் போடுவேன், அந்த லைசன்ஸ் ஆடிட்டர்னு ஒரு கம்பெனி வந்திருக்கிறாங்களா அவன் மேலேயும் ரிப்போர்ட் போடுவேன். எல்லாத்தையும் பிடிக்க சொல்லுவேன். ஓகேவா? எதுக்கு? பழி வாங்கிறதுக்கா? மக்களை செஞ்சு விட்டீங்களா போங்கடா ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் இதுக்கு இடையில காமிக்காம சுற்றி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா மதிக்கவே மாட்டான் அதோட. ஓகே, உங்களுக்கு நான் நார்மலி எல்லாத்தையும் வாடா போடான்னு தான் பேசுவேன். அந்த மாதிரிலேருந்து உங்கள் வயசை மதித்து, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்னு மதித்து, ஓகே, இவ்வளோ தன்னடக்கமாக நான் ஒரு வீணா போனவன், எல்லாரும் மரியாதை இல்லாமல் பேசுவேன். உங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறேன். ஓகேவா? அதை போயிட்டு நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணால் அப்புறம் உங்களையும் வாடா போடான்னு பேசுவேன், அப்புறம் நீங்கள் கோச்சிக்காதீங்க. ஓகேவா? இப்போ நான் மரியாதையாக சொல்கிறேன். ஓகே, ஃபாஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, மக்கள் நலனுக்காக நினச்சினா செய்யுங்க.
அடிடாஸ் ஃபாஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. மக்களுக்காக நாட்டுக்காகவே நேர்மையாக கலக்க காமிங்க. ஓகே, ஸோ இதை சொல்லி நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.